வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அனைத்து மெய்ய நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, நேற்று உலகம் முழுவதும் அருள் தந்தவருடைய நினைவு நாள். மிக சிறப்பாக ஒவ்வொரு மன்றத்திலும் ஒவ்வொரு அன்பருடைய உள்ளத்திலும் அது ஒரு நிகழ்வாகவே நிகழ்ந்தது. அதை தொடர்ந்து நாம சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்கு. குருமகானை நினைவு கூறுகிற போது அந்த திரு உருவத்தை மட்டும் நினைவு கூறுவது என்பது அல்ல, அவர் நமக்கு என்ன கருத்துக்களை தந்திருக்கார், அத்தகைய கருத்துக்களில் உச்சமாக எதை கொடுத்திருக்கின்றார் என்று பார்க்கிற போது, இந்த அகத்தாய்வு என்று வருகிற போது அகத்தை ஆய்வு செய்து இறுதியில் அகத்தில் எது நானாக இருக்கிறது, நான் யார், அதுக்கு முன்பு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினந்தவத்தல், கவலை ஒழித்தல். ஏனென்றால் அவைகள் அனைத்துமே அந்த உண்மையான நானை மறைத்து கொண்டிருக்கிறது. எண்ணங்கள் மறைக்கிறது, நிறைவேறாத ஆசைகள் மறைக்கிறது, சினம் மறைக்கிறது, கவலைகள், பிரச்சனைகள், எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள் இதெல்லாம். இது எல்லாமே அந்த உண்மையான நானை மறைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே முதல்ல மறைத்து கொண்டிருக்கின்ற அந்த திரைச்சீலைகளை ஒன்றின் பின் ஒன்றாக அவிழ்க்க வேண்டும் என்பதற்காக தற்சோதனை பயிற்சி. பிறகு எது நான், அது பயிற்சி அல்ல, அது ஒரு ஆய்வு. அப்போ அது அவசியம், அதான் இறுதி. அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. எது நான் என்று அறிந்து கொண்டவை, ஆனால் அதுக்கு மேல அறிவதற்கு ஒண்ணும் இல்லை. அதை தவிர்த்து அறிந்த அறிவெல்லாம் அறிவும் அல்ல. பாருங்க வேடிக்கையை. இன்றைக்கு கல்வியின் மூலமா, விஞ்ஞானத்தின் மூலமா எவ்வளவோ விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறோம். அறிவு களஞ்சியம் என்று சிலரை நாம பாராட்டுகிறோம். ஆனால் தன்னை அறியாது அறிந்த பிற அறிவுகள் அனைத்தும் வீணான அறிவு. கற்றதனால் ஆய பயனென்கோள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். பாத்தீங்களா, எவ்வளவோ படிச்சிருக்கலாம், பிஹெச்டி இருக்கலாம், எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி, நிறைய காஸ்மாலஜில டாக்டரேட் எல்லாம் இருக்கலாம். என்ன பயன் என்று கேட்கிறார். எப்போ பயனே இல்லை என்று சொல்லலை. அது எப்போ பயன் இல்லைன்னா, வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். வாலறிவு என்று சொன்னா முழுமையான அறிவு. எது முழுமையான அறிவு? எது நான் என்று அறியும் அறிவே முழுமையான அறிவு. ஆனா அப்ப யாரு சமூகத்துல அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க? இல்லையே. பெரிய அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் விஞ்ஞானிகளும் தன்னை அறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லை. உலகை அறிகிறார்கள். உலக தோற்றங்களின் அற்புதங்களை, ரகசியங்களை, அதில் இருக்கிற முடிச்சுகளை விஞ்ஞானம் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து கொண்டே வரும். ஒரு காலத்துல மதங்கள்ல சொல்லப்பட்ட, இயற்கை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல எவ்வளவு பிழைகள் இருக்கிறது என்பதை இன்று விஞ்ஞானம் எடுத்து காட்டு. அப்பவும் என்ன சொல்றோம்? விஞ்ஞான அறிவு அறிவியல் அல்ல. அறிவியல் என்பது அறிவையே அறிகிற ஒரு இயல் தான் அறிவியல். ஆனால் விஞ்ஞானம் என்பது விண் வரைக்கும் செல்லக்கூடிய அறிவு. விண் என்பது தோற்றம். அப்ப அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு விஞ்ஞானத்தால அறிய முடியல. ஆகவே அன்பர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்வது, நாம அருட்தந்தையர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு யோகம் பயில்கிறோம். யோகம் பயில்கிறோம். அந்த யோகத்துல எது நானாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டியது மிக அவசியம். அதை நீங்க கண்டுபிடிக்காம நிறைய செல்வங்கள் ஈட்டுகிறது, படிப்பு, பதவி எல்லாம் இருக்கும். ஆனா மன நிறைவு வரவே செய்யாது. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்,
மகிழ்ச்சி என்பது எப்போது வரும் என்றால், என்று மனம் நிறைவு அடைகிறதோ. இப்ப எல்லாருடைய மனசுலயும் ஒரு குறை இருந்துட்டு தானே இருக்கு. எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், கல்விகள் படித்திருந்தாலும், உயர்ந்த பதவியில் இருந்தாலும், ஆசைப்பட்ட பொருட்களை ஒன்றன் பின் ஒன்றாக வாங்கி குவித்தாலும் மனம் நிறைவடையுதா? இல்லை. அது மேலும் மேலும் தேடிக்கொண்டு தானே இருக்கு. அப்போ மனம் நிறைவு அடையலைன்னு சொன்னா மகிழ்ச்சி என்பது வெளிப்படாது. ஏன்னா மனசுல ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குது. குறை இருக்கிற வரைக்கும் தேடுதல் இருக்கும். தேடுதல் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாது. என்ன வேணும் வாழ்க்கையில அப்படின்னா, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது தான் சிறந்த வாழ்வு. இயற்கையில் நீங்க எல்லாவற்றையும் பாருங்க, எல்லாம் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. செடிகள் எல்லாம் பூத்து குலுங்குது என்று சொல்லுது. அது தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. தோற்றத்தின் மூலமாகவும், அந்த வாசனையின் மூலமாகவும். கனிகள் எல்லாம் அப்படித்தான், சுவையின் மூலமாக, சூரியன் வெப்பத்தின் வெளிச்சத்தின் மூலமாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கு. மயில் தோகை விரித்து ஆடுது. ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க இயற்கையை கவனிச்சீங்கன்னா, ரசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தன்னுடைய மகிழ்ச்சியை, அழகை, இனிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கு. ஆனால் மனிதன் மட்டும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியல. ஏதோ தற்காலிகமா குழந்தைகிட்ட விளையாடுறாங்க, சரி. ஆனா ஒரு நிலையான மகிழ்ச்சி, நீடித்த மகிழ்ச்சி வெளிப்படுத்த முடியுதான்னா இல்லை. அதுக்கு ஒரே காரணம், யாருடைய மனமும் நிறைவு அடையலை. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்லுவாங்களே, தனக்குள்ளேயே ஒரு திருப்தி. எனக்கு ஒரு குறையும் இல்லைப்பா, எல்லாம் இருக்கு. இன்றைக்கு ஒரு பொண்ணு ஒரு 1/2 மணி நேரம் என்கிட்ட வெளிநாட்டில் இருந்து பேசிட்டு அவங்க வீட்டை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. சிரிச்சுக்கிட்டே காட்டுது. சின்ன ரூம், ஒரு பழைய பிளேவுட்ல செய்த கட்டில், ஒரு உடைஞ்ச பிளாஸ்டிக் ஸ்டூல், பழைய காலத்து சைக்கிள், இதெல்லாம் காட்டிட்டு, இதெல்லாம் தான் சார் என் சொத்து, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் பாருங்க, இந்த வீட்டுல எது அழகா இருக்குது பாருங்க அப்படின்னு அந்த கேமரா தூக்கி காட்டுது. ஒரு மயில் பீலி. இந்த மயில் பீலியை சொல்லி என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? சரி, அந்த பிள்ளையினுடைய மன நிறைவை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனா அதை எல்லாரும் வெளியில என்ன சொல்றாங்க, அதுக்கு லூசு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரியான டைப் இல்லை. அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு பிரகாசித்து கொண்டு இந்த உலகை அது மறுக்குது. ஒரு 1/2 மணி நேரம் நானே ஆடிப்பட்டேன். மானசீகமா அந்த பொண்ணை நான் கெட்டி தழுவினேன், அன்பை வெளிப்படுத்தினேன். நான் பேசிட்டு ஒருவேளை அது கேட்கதோ இல்லையே தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன், மன நிறைவு என்பது ஒரு அற்புதமான நிகழ்வு. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிட்டாது. ஆனால் ஒரு சிந்தனையாளன், சாதனையாளன் கொஞ்சம் இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நல்லா வாங்கி ஆழமா சிந்திச்சீங்கன்னா ஒரு நாள் வரும். ஒரு விடுதலை உணர்வு உங்களுக்கு கிட்டும். அந்த விடுதலை உணர்வுல தான் அந்த சத்தியம், உண்மையில் எது நானாக இருக்கிறது என்று அறியும் போது அது நிறைவா இருக்கும். அந்த நான் என்கிற சத்பொருள் எல்லையற்றது, குறைவில்லாதது, ஆனந்தமயமானது. அது உணர்ந்து அறிந்ததும் மனம் டோட்டலா ஃபுல்ஃபில் ஆயிடும், குறை இல்லை. அப்புறம் என்னாச்சு, மனம் நல்ல நிறைவாகி போச்சுன்னா அதுக்கு பிறகு அதுக்கு வேண்டுவதற்குன்னு ஒண்ணும் இல்லை, தேடுவதற்கு ஒண்ணும் இல்லை. அது எப்பவுமே அகம் மகிழ்ந்து கொண்டே இருக்குமா? அந்த அகமகிழ்வு முகத்துல பிரதிபலிக்கும், அவருடைய அருகாமையில பிரதிபலிக்கும். ஒரு செடிக்கு அருகாமையில செல்லும் போது எப்படி வாசனை நாம உணர்ந்து மகிழ்கிறோம், அதுபோல அந்த மாதிரி உணர்வாளர்களுடைய அருகாமை ஒரு அமைதியே, மகிழ்ச்சியை தரும். ஆகிய உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுவேன், எத்தனையோ தத்துவங்கள், எவ்வளவோ மகான்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க உணர்வுக்கு தட்டியது, அறிவுக்கு எட்டியதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
மகிழ்ச்சி உட்பட. ஆனால் சுயமாக நாம அந்த தத்துவங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு முதல்ல எதை நாம சிந்தித்து அறியணும்னு சொன்னா, எது நான், எது இறைவன் என்பது கூட அல்ல, எது எவ்வாறு உலகம் தோன்றிட்டு என்பது கூட அல்ல. முதல்ல செல்ஃப் ஓரியன்டட் திங்கிங், சுயத்தை மையமாக கொண்டு சுயத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு ஆழமான சிந்தனை வேணும். ஆனா அந்த அளவுக்கு நீங்க சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் பக்குவம் வேணும். இப்ப கூட மாலையில நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஷாகுல்கிட்ட, எல்லாரும் அந்த சிந்தனைக்கு வந்துட முடியாது. ஏன்னா சிந்திப்பதற்கு அமைதியான மன ஓட்டம் வேணும், ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் வேணும். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல நீங்க ரிலாக்ஸா இருக்கக்கூடிய சூழலை நீங்க உருவாக்கணும். குடும்பத்துல, தொழில்ல, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள்ல ஒரு இனிய நிலையை உருவாக்கிட்டீங்கன்னா உங்க மனசு அமைதியாயிடும், ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ தனியாக உட்காந்து சிந்திச்சிங்கன்னா இந்த பெரிய பொக்கிஷம் உங்கள் கையில் கிடைக்கும். அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன் ஷாகுல்கிட்ட, தம்பி எல்லாரும் ஆன்மீகத்தில் முக்தி விடுதலை என்றெல்லாம் பேசிக்கிறோம், ஞான விடுதலை, so many things. எது ஞானம், எப்போது விடுதலை, எப்போது முக்தி, இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். முக்தி, விடுதலை, ஞானம் என்பதெல்லாம் ஒரே தன்மையோடு கூடிய, பொருள் தன்மையோடு கூடியது. என்ன சொன்ன அப்படின்னா, உன்னிடத்திலிருந்து உன்னை விடுவிப்பதுவே ஞானம். உன்னிடத்திலிருந்து உன்னை விடுவிப்பது, அதுதான் முக்தி, ஞானம், விடுதலை. ஆன்ம விடுதலை, ஆன்மாவுக்கு ஒரு லிபரேஷன் கிடைக்குது. சார் புரியலையே, இதை புரிஞ்சுக்கிறது தான் உன் சிந்தனை வரணும். கேட்ட உடனே அந்த மாதிரி சிந்திக்கிற சூழல் உனக்கு இப்போ இருக்குதா? இல்லை சார், எனக்கு நிறைய ஐ வாண்ட் டு சால்வ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ பிரச்சனைகள்லாம் இருக்கிற போது எப்படி இதை சிந்திக்க முடியும்? ஆனா திருப்பியும் சொல்லுவேன், பிரச்சனைகள் ஓய்வதே இல்லை. கடல் அலை ஓய்மா? ஒன்றன் பின் ஒன்றா ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணா 2 பிரச்சனை காத்துட்டு இருக்கும். அந்த 2 சால்வ் பண்றா 3 பிரச்சனை காத்துட்டு இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் மனதை ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்தி சிந்திக்கும். அவர் ஒருவேளை ஆழ்ந்து சிந்தித்து விடை கிட்டுமானால் அதுக்கு பேர் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா கவனிக்கணும், பிரச்சனை இறுதி வரைக்கும் வரும். ஆனா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பிரச்சனையாக இல்லாமல் எப்படி போகும் என்று கேட்டால், எது நான் என்ற உணர் அறிவு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக மாறி. இது ஒரு டெக்னிக், ஒரு தாந்திரிக் மெத்தட். நோ நீட் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தீர்வு தேவையே இல்லை. ஏனென்றால் பிரச்சனை என்பதே ஒரு மாயா. எப்போ அறிகிறோம்? இந்த நான் என்பதின் உண்மையை உணரும் போது பிரச்சனைகள் அனைத்தும் மாயா, அனைத்தும் மாயா. நோ நீட் டு சால்வ். எப்படி இருக்கு பாருங்க, இதான் விடுதலை. நான் எதையும் சால்வ் பண்ண அவசியமே இல்லைன்னா என் மைண்டு டோட்டலா ரிலாக்ஸ் ஆயிடும். வெளியில 4 சொல்லிட்டு இருப்பான், நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே ப்ராப்ளமா கொண்டு வந்து சொல்லுவான். என்னை பத்தி என்கிட்ட சொல்லுவான், என்னை பற்றி 1000 குறை என்கிட்ட சொல்லுவான். இருக்கட்டும், நான் என் குறையெல்லாம் போக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எப்போது நான் உண்மையை உணர்கிறேனோ அப்போது குறை காணக்கூடிய அந்த நான் இருக்கே, அது ஒரு நானே அல்ல. So no need to solve problems. There is no problem at all. இது ஒரு அற்புதமான அறிவு தெளிவு. இதற்கு ஆரம்பத்தில் ஆழமான புரிதல் வேணும், அப்சர்வேஷன் வேணும். பிறகு அமைதியா உட்கார்ந்து அதை சிந்திக்க ஆரம்பிக்க. தொடர்ந்து சிந்திச்சீங்கன்னா ஒரு நாள் அது கைவல்யமாகும், அனுபவமாகும். அன்றைக்கு முழு விடுதலை, டோட்டல் லிபரேஷன். அப்புறம் வாழ்க்கையில் என்ன? உள்ளுக்காக மகிழுது, முகம் மகிழ்ச்சியை பிரதிபலிக்குது,
இங்கிருந்து வரக்கூடிய அலைகள், அந்த அலை ஜோன், வேவ் ஜோன் சொல்றோமே, அதுக்குள்ள யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு மனசுல ஒரு அமைதி வரும், மகிழ்ச்சி வரும். அதை பற்றி நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெடிடேஷன். இதுல எப்போதும் போல அல்ல தியானம், எப்பவுமோ சில நேரத்தில் நான் சொல்லக்கூடிய கவனம், வாட்ச்ஃபுல்னஸ், ஒரு தியானம். அதாவது எதை கவனிக்கிறோம், நம்மையே நாம கவனிக்கிறோம். கொஞ்ச நேரம் அது ஏதாவது ஒரு அனுபவம் கெட்டுதான் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாரும் ரிலாக்ஸா நிமிர்ந்து உட்காருங்க. தவநிலை. குறிப்பா எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொள்ளணும். ஆழ்ந்த அமைதியில் நிலை பெறுகிறோம். அகத்திலும் புறத்திலும் அமைதியே நிலவுகிறது. ஆழ்ந்த அமைதி. அங்கு பெற்றோர்களை கண்டு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். அங்கு ஆசான் அருள் தந்தவர்களை கண்டு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. பாவனை. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. உணர்வோடு இருக்கிறோம். இருக்கிறோம். அந்த இருக்கிறோம் என்று சொன்னோமே, இருக்கிறோமா என்று கவனிங்க. இருக்கிறேனா? உடலை உருவப்படுத்தி பார்க்க வேண்டாம். மாறாக இந்த இருக்கிறேங்கிற தன்மை, அந்த உணர்வு, இருப்பு உணர்வு. நான் இருக்கிறேன் என்பதற்கு உடலை பார்த்துதான் அறியணும்னு அவசியம் இல்லை. அந்த இருக்கிற உணர்வு இருக்கு, அதையே கவனிக்க. இருப்பு நிலை உணர்வு. எண்ணங்கள் வேண்டாம். அந்த இருப்பையே கவனிக்கிறோம்.
உணர்கிறது. உணர்வு மட்டும், உருவம் இல்லை, எந்த காட்சியும் இல்லை, நிகழ்ச்சியும் இல்லை, எண்ணங்களும் இல்லை. உணர்வு மட்டும். உணர்வு மட்டும். எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உணர்வு மட்டும். இன்னும் சிறிது நேரம் நல்ல கவனிச்சீங்கன்னா எல்லையற்ற உணர்வு கிட்டும். முழுமை உணர்வு. ஏக உணர்வு. உணர்வு மட்டும் எல்லையற்றதாக பூரணமாக ஒரு சுகம். எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உணர்வு மட்டும் ஒரு எல்லையற்ற உணர்வாக ஆனந்த உணர்வாக வாழ்க வளமுடன் நிறைவு செய்கிறோம்.
ரிலாக்ஸ், தளர்வு. உடலுக்கும் உள்ளத்திற்கும் தளர்வு கொடுக்கிறோம். அமைதி, அமைதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அன்பர்களே, இந்த மாதிரி நீங்க மற்ற தவங்கள்லாம் தினசரி பண்ணினாலும் இதையே அப்பப்போ செய்து பார்க்க. இது இந்த தவம் ஒரு விடுதல் என்கிற அனுபவத்தை, உடலை விடுகிறோம், எண்ணங்களை விடுகிறோம், எல்லாவற்றையும் விடுகிறோம். டோட்டலி டிட்டாச்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். மனம் எல்லாவற்றையும் விடுது. உடலை விடுது, எண்ணங்களை விடுது, மனம் மட்டும் நிக்குது. அதான் உணர்வு. இதை நீங்க அடிக்கடி ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஆரம்பத்துல ஒரு சில வினாடிகள் தான் கடினம், அது கூட கடினம். ஆனா நீங்க பழக்கம். எப்பவுமே ஆக்கினே துரியம் துரியாயுதம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஒரு முயற்சி வேணும். நான் அனுபவத்துல சொல்றேன். இந்த முயற்சியில ஒரு மாதக்கணக்கா செய்து வரும்போது ஓரிரு நிமிடங்கள் தொடர்ந்து, ஓரிரு நிமிடங்கள் சொல்லிட்டேன், 120 150 வினாடிகள் ஒரு உணர்வு மட்டும். காட்சி இல்லை, நிகழ்ச்சி இல்லை, எண்ணங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இருக்கிறேங்கிற உணர்வு மட்டும். பிரசன்ஸ் அப்படின்பா, உள்ளது, உள்ளதுங்கிற உணர்வு. அது சாத்தியமாகும் போதுதான் உங்களுக்கு அறிவில் ஒரு தெளிவும், இன்னும் ஆழமா சிந்திக்கிற ஒரு பக்குவமும் மனசுக்கு வரும். அதுக்கு முன்னாடி லாஜிக்கலா அது எதையும் சொல்லி உங்களுக்கு புரிய வைத்து விட முடியும். கடினம் அல்ல. ஆனா இந்த இடத்துல புரிதல் மட்டுமே போதாது, அந்த உணர்வும் எட்டும். இந்த உணர்வு வந்துருச்சுன்னா உங்களுக்கு மொத்தமா நீங்க எல்லாவற்றிலிருந்து விடுபட முடியும். எல்லாவற்றோடு தொடர்போடு இருப்பீங்க, ஆனா பற்று இல்லாம இருப்பீங்க. குடும்பத்துல தொடர்பு இருக்கும், இருந்து ஆகணும். தொழில தொடர்பு இருக்கும், இருந்து ஆகணும். ஆனா அங்கே ஒட்டுதல் இல்லை. அதனால ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. காரியங்கள் நடக்கு, திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஆனா எதுவுமே என்ன பாதிக்கல. அதான் டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. துறவோட கூடிய உறவு. தாமரையிலையும் தண்ணீரும் போல. தாமரையில தண்ணீர் நல்ல உறவாடுது, ஆனா ஒட்டாது. ஒட்டுனா உறவாட முடியவும் செய்யாது. நல்ல கவனிங்க. நல்ல உதாரணம் இயற்கையில. தாமரை இலையில நீர்த்துளி அழகா உறவாடும், ஓடி ஓடி உறவாடும். ஒட்டுதான்? ஒட்டலை. ஒரு கால் ஒட்டினால் உறவாட முடியுமா? முடியாது. இன்னைக்கு நம்ம கணவன் மனைவி உறவுல உறவாடுதல் இல்லை, ஏன்னா ஒட்டுதல் இருக்கு, உரிமை இருக்கு. ஒருத்தர் டாமினேட் பண்றோம். அதான் அங்க ஒட்டுதல் என்பது டாமினேஷன், அதிகாரம் செலுத்துறோம். ஆகவே உண்மையான காதல், அன்பு, உறவு இல்லை, போலித்தனமா இருக்கு. ஆனா ஒட்டுதல் இல்லாம உறவாடிப்பாரு. ஒட்டுதல்னா எதிர்பார்ப்பு இல்லை, உரிமை பாராட்டல, அதிகாரம் செலுத்தல, டோட்டலி ஃப்ரீடம். ஒரு தோழர்கள், நண்பர்கள் மாதிரி. அதெல்லாம் சாத்தியப்படும். இப்போ சரி, சிந்தனைக்கு வரும். உன்னிலிருந்து உன்னை விடுவிப்பது அப்படின்னா, இப்போ மேலோட்டமா பார்க்கும்போது 2 சொன்னேன். உன்னிடத்திலிருந்து உன்னை. அது எப்படி சார்? அப்ப அங்க 2 பேர் வரும். உன்னிடத்திலிருந்து உன்னைங்கும் போது 2 பினாமினா வருது. அப்பந்தான் விடுபட முடியும். ஒன்றா இருந்தா இல்லை. நான் என்பது ஒன்று என்றால் அங்க விடுவிப்பதுக்கு யாரும் இல்லை.
அவசியமே இல்லை. ஆனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம், உன்னிலிருந்து உன்னை விடுவிப்பது. இது எப்படி புரிய ஆரம்பிக்கிறோம் மேலோட்டமா, மனதை எண்ணங்களிலிருந்து விடுவிப்பது. இப்ப நீங்க நினைக்கலாம் ரெண்டும் ஒண்ணுதானே, எண்ணங்களின் தொடர் ஓட்டமே மனம் எனப்படும் சொல்லியிருக்கிறோம். அப்ப ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லும்போது எப்படி விடுவிக்க முடியும்? ஆனா உண்மை இரண்டும் ஒன்று அல்ல. எண்ணங்கள் வேற, மனம் வேற. இது எப்படி புரிந்து கொள்ளலாம்? நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஆறு, ரிவர். ஆத்துல தண்ணி ஓடுது, ஆறுங்கிறோம். தண்ணி ஓடலை, அப்பவும் ஆறுங்கிறோம். அப்ப ஆறு என்றால் தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு கரையும் நீளமான பாதையும் இருந்தா போதும். வீட்டுல கூட சொல்றோம் பையன், டேய் ஆத்துல தண்ணி ஓடுதுதான் பாரு, குடிக்கணும். அப்ப தண்ணி இல்லை ஆத்துல. ஆத்துல தண்ணி இல்லை, அப்ப ஆறு வேறு தண்ணி வேறு. பிரிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு உதாரணத்தை நீங்க காதுல கேட்டு விட்டுறக்கூடாது, தனியா வந்து சிந்திக்கணும். ஆறு எப்பவுமே இருக்கு, தண்ணி வருது போகுது, வராமே இருக்குது. அதுபோல மனம் என்பது எப்போதும் இருக்குது. எண்ணங்கள் வருது போகுது, சில நேரத்துல எண்ணங்கள் இல்லை. ஆனா நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், மனம் என்பது எண்ணங்களின் தொடர் ஓட்டம் இல்லை. ஆனா இப்போ மனம் அதுல சிக்கிருச்சு. மனம்னா எண்ணங்கள் தான். அந்த அளவுக்கு புளியங்காய் மாதிரி. புளியங்காய் மாதிரி புளியம்பழம் ரெண்டாயிருச்சு, வேறு வேறு, தோடு வேறு பழம் வேறு. காயா இருக்கும்போது ரெண்டும் ஒண்ணு. அப்ப நீங்க நல்ல சிந்தனையின் மூலமா பக்குவம் ஆயிட்டீங்கன்னா மனம் வேறு எண்ணங்கள் வேறு. முதல்ல அதை புரியணும். அப்ப எண்ணங்களிலிருந்து மனதை விடுவிப்பது, அங்கதான் எண்ணிலிருந்து எண்ணை விடுவிப்பது, உன்னிலிருந்து உன்னை விடுவிப்பது. அப்ப உன்னிலிருந்து என்று சொல்வது எண்ணங்களை குறிக்குது, உன்னை விடுவிப்பது என்பது மனதை குறிக்குது. கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நல்லா உள்ள வாங்குங்க, அப்புறம் தனியா உட்காந்து சேர்த்து. இப்ப நான் வேற மாதிரி ஒண்ணு சொல்றேன். ஏன்னா ரெண்டாவது வேகமா போனா முதல் சொன்னது உங்களுக்கு விடுபட்டு போயிடும். என்னன்னா, இப்போ நாம ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கோம். ஒரு டிராயிங் பண்றோம், அல்லது ஒரு சமையல், காய்கறி வெட்டுறாங்க. ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கும் போது பெருசா எண்ணங்களின் ஓட்டம் இருக்காது. ஏன்னா முழு ஈடுபாடோடு டிராயிங்ல இருக்கிறோம். ஒரு பில்டிங் டிசைன் பண்றோம், அல்லது ஏதோ ஒரு மெக்கானிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப அங்க அவருடைய மனம் முற்றில் அதுல குவியுது, அந்த செயலில் குவியுது. அந்த நேரத்துல எண்ணங்களின் ஓட்டம் இல்லை. அங்க மனம் மட்டும் இருக்கு, செயல் இருக்கு. யார் செய்யறா? மனம் செய்யுது. ஒரு டிசைன் பண்றோம், எது ஈசானம், எது கன்னி மூலை, இந்த இடத்துல டோர் போடலாமா வேண்டாமா, எது வேலை செய்யுது? மனம் வேலை செய்யுது, எண்ணங்களாக அல்ல, செயலாக மன செயல் புரியுது. இந்த இடத்துல எண்ணங்கள் இல்லை, ஸோ நோ ப்ராப்ளம். ஆனா இப்ப சும்மா இருக்கிறீங்க, வேலையெல்லாம் இல்லை, சும்மா இருக்கு, உடல் சும்மா இருக்கு, மனம் சும்மா இருக்குதா? எங்கேயோ ஓடுது. மனதுடைய இயல்பு ஓடும். கடந்த காலத்தை நினைக்கும், அல்லது எதிர்காலத்தை கற்பனை செய்யும். நல்லா கவனிக்கணும். கடந்த காலத்தை, அதிகமா கடந்த காலத்தை நினைக்கிறது உண்டு. அது ரெண்டு விஷயத்த நினைக்கிறோம். சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது விளையாடுனது, ஆத்துல போய் குதிச்சது, மகிழ்ச்சியா இருக்கு. உடனே இப்ப வயசு 70, 10 வயசுல நடந்த நினைச்சு சந்தோஷப்படுது அந்த இளம் வயது. அப்போ அது ஒரு சுகத்தை தருது. அந்த எண்ணங்கள் எது சுகத்தை தருது? கடந்த கால நினைவு அலைகள் இப்போ என் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. இல்லை, கடந்த காலத்துல ஒரு கஷ்டம், பெரும் கஷ்டம், அவமானப்பட்டோம், என்னெல்லாமோ ஹராஸ்மெண்ட் நடந்தது என்றும் மனம் துக்கம் அடையுது. துக்கம் மட்டும் அடையுது, கோபமும் அடையுது. சில டைம்ல பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்குது. அப்ப இந்த மாதிரி சுக துக்க எண்ணங்களும், பழி வாங்க வேண்டும் என்கிற சினத்தோடு கூடிய உணர்ச்சி வயப்பட்ட ஒரு சூழலும் மனதில் உருவாகுது.
ஆனா அப்படி ஒரு செயலே இப்ப நடக்கல. 10 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு செயலை நினைவு கூறி ஒரு விளைவை உண்டு பண்ணுகிறோம். சுக துக்கம் என்ற விளைவை உண்டு பண்ணுகிறோம். உண்மையிலே இல்லை, நாம உண்டு பண்ணுகிறோம். உண்டு பண்ணி ஒன்றும் சந்தோஷப்பட்டு அல்லது துக்கம் அடையும். உடல்ல உடனே கெமிக்கல் ரியாக்ஷன் வருது. கோபம் வந்து வைங்களேன், வேர்வெல்லாம் வரும். ஆனா காரியமே இல்லை, ஒரு நிகழ்ச்சியே இல்லை. என்னைக்கோ நடந்து முடிஞ்சு போன இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை எண்ணி அதை நிகழ்காலத்தில் உருவாக்கி சுகமோ துக்கமோ அனுபவிக்கிறோமே. நல்லா சிந்திச்சு பாருங்க, இதுல என்ன உண்மை இருக்கு. அதான் நீ சாவுண்ட சாயங்காலம் சொல்லும்போது சொன்னேன், கனவு கண்டுட்டு இருக்கும்போது சுக துக்கமா இருக்கு. கனவுல இருந்து விழிச்சிட்டோம், அது கனவு என்பதனால அந்த சுகத்தையும் துக்கத்தையும் அலட்சியப்படுத்துகிறோம், இம்மிடியா மறந்துடுறோம். ஆனா இங்க அப்படி இல்லை. நாம வாலண்டியரா பர்பஸா பழசை நினைச்சு சுகத்தை கொண்டு வரோம், பழசை நினைச்சு துக்கத்தை கொண்டு வரோம். அப்ப சுகமும் துக்கமும் உண்மையா இங்கன்னா இல்லை. ஆனா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே. பழசை நினைச்சு எல்லாரும் பழசுல நினைச்சு வாழ்றோம். ஒரு சில நேரங்கள்ல எதிர்காலத்தை மனசை ப்ரொஜெக்ட் பண்றோம், கற்பனை பண்றோம். கற்பனை பண்ணி சந்தோஷப்படுறோம். ஒரு பெரிய பங்களா கட்டணும், வீடு கட்டணும், 25-30 லட்சம் சேர்ந்துருச்சு, இன்னொரு 10-20 லட்சம் சேரணும், ஒரு 2 வருஷம் சேர்த்தரலாம். கணவன் மனைவிட்ட சாகுல் மனைவிட்ட சொல்றார், ஷாகுல் யாருன்னா தெனாலிராமன், அதுல ஒரு முல்லா நசருதீன், எனக்கு ஷாகுல், அவருக்கு சங்கரர், யாருக்கு ஈஷா வர்ற சங்கர பிள்ளைன்னு ஒருத்தரை வச்சிருக்கேன், நான் ஒரு ஷாகுல் பிள்ளைன்னு ஒருத்தரை வச்சிருக்கேன். அவர் மனைவிட்ட சொல்றாரு 30 லட்சம் இருக்கு, அப்புறம் அந்த இடத்த வித்தா கூட ஒரு 15 லட்சம், அப்ப அடுத்த வருஷத்துல ஒரு 10 லட்சம் மிச்சப்படுத்தினா 50 லட்சத்துல வீடு. வீடு இப்ப கட்டியாச்சு, 2 வருஷம் கழிச்சு கட்டுறது இப்பவுமே கட்டியாச்சு. கட்டி 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரி சொல்றாங்க, அப்படின்னா ஏசியன் ரூம்ல எடுத்து வைக்கணும். நோ அதை இங்க வைக்கணும். உடனே சண்டை வந்துருச்சு. வீடே கட்டல, ஏசி வைக்கிறது எங்க நினைச்சு 2 பேரும் சண்டை போட்டாச்சு. ஸோ இதான் வாழ்க்கையாக ஓடிட்டு இருக்கு. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைவு அலைவுகளாக உருவாக்கி சுகத்தையும் துக்கத்தையும் உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு உண்மையான வாழ்வு இல்லையே. ஆனா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாவான்னு கேளுங்க, உங்களுக்குள்ள கேளுங்க. நல்ல ஆமா, நான் சொல்றது ஏதாவது கூட்டி குறைச்சு சொல்றேன்னா இல்லை, ஏன்னா என்னுடைய அனுபவம் அப்படித்தானே. நான் உங்ககிட்ட இருந்து விதிவிலக்கு அல்லவே. நானும் ஒரு சாமானிய மனிதன். அப்பப்போ கடந்த காலத்தை நினைக்கணும், எதிர்காலத்தை நினைக்கணும், அப்படித்தானே இருக்கணும். அந்த அனுபவத்தை ஒட்டி தான் அதை சொல்றேன். அப்போ வாழ்வு சுகதுக்கம் என்ற சக்கரத்துல சிக்கிட்டு சுழலுது. ஆனா சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. இப்போ ஆனா நம்ம உருவாக்குறோம், ஆத்துல தண்ணியை உருவாக்குறோம். அப்படி உருவாக்கினதே அழிக்கணும். அதை அழிக்கணும். எப்படி அழிக்கிறது? ஒரு 2 நிமிடம் கடந்த காலத்துக்கும் போகாதீங்க, எதிர்காலத்தையும் போகாதீங்க. அதை பழச எண்ணவும் செய்யாதீங்க, வருங்காலத்தை பற்றி கற்பனையும் செய்யாதீங்க. சும்மா இருங்க. நான் அதான் அந்த மெடிடேஷனா கொடுத்து சும்மா இருக்கு. அந்த சும்மா இருக்கும்போது ஒரு உணர்வு வருது இல்லை, அதை கவனி. அப்போ உங்களுடைய கவனம் முழுவதும் நிகழ்காலத்தில் அப்படி கவனிச்சிங்கன்னா, கவனிச்சு பழகுனீங்கன்னா, நாள் போக போக எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எண்ணங்களின் எண்ணிக்கை குறையும், வேகம் குறையும். ஒரு நாள் எண்ணங்களே இல்லாம ஒரு நிமிடம், இப்ப ஆத்துல தண்ணி இல்லை, மனம் இருக்கு, எண்ணங்கள் இல்லை. அந்த ஒரு நிமிடம் மனம் எப்படி இருக்கு? முழுமையா இருக்கு. அதான் அந்தம். அந்தம்னா முடிவு. ஆதி சுத்த வெளி, அதனுடைய முடிவு மனம். எப்பேற்பட்ட மனம்? எண்ணங்கள் இல்லாத மனம். சாதாரணமா நம்ம ஆன்மீகத்துல சிலர் பேசும்போது மனமற்ற நிலை அடைய வேண்டும், நோ மைண்ட் ப்ரோக்ராம். மனமற்ற நிலை அடையவே முடியாது, அடையக்கூடாது. எண்ணங்களற்ற நிலை அடையலாம். அதுதான் அவங்க அப்படி பேச்சுல சொல்லிட்டார், மனமற்ற நிலை. அப்ப சிலர் கேட்கிறாங்க, சார் மனம் இல்லாம எப்படி இருக்கிறது? நான் ட்ரை பண்ண முடியல. ட்ரை பண்ணாதீங்க, முடியாது. மனம் இருக்கணும், இருக்கத்தான் செய்யும்.
இயற்கையுடைய வெளிப்பாட்டுல இறுதி வெளிப்பாடே மனித மனம். ஆனா இப்ப என்ன சிக்கல், அந்த மனித மனம் எதெல்லாம் கடந்து வந்திருக்கோ அதையெல்லாம் பதிவாக வச்சுட்டு இப்போ சூழலுக்கு ஒப்ப எண்ணங்களாக எழுச்சி பெற செய்து எண்ணங்களே மனமாக மாயாக நிற்கிறது. இப்போ எண்ணங்கள் தான் மனம். ஆத்துல தண்ணி இருந்தாலும் ஆறுன்னு சொன்ன மாதிரி, ஆத்துல தண்ணி இல்லைனாலும் இருந்தாலும் ஆறு ஆறு தான், தண்ணீர் தண்ணீர் தான். அவர் மனம் வேறு, எண்ணங்கள் வேறுதான். அப்படியானால் அந்த மனதை எப்படியாவது எண்ணங்களிலிருந்து விடுபட செய்யணும். நம்முடைய முயற்சி அப்படித்தான். கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் முடியாது, ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு சின்ன. ஆமா, எண்ணங்கள் இல்லாத போது மனம் இருக்கு. எப்படி இருக்கு? முழுமையா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. மனம் சிதறல, எண்ணங்களாக சிதறவில்லை. அப்போ எது நான் என்று பார்க்கிற போது மனம். மனம் எப்படி இருக்கு? முழுமையா இருக்கு. வெறும் முழுமையா இருக்கா? சுகமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அப்ப எது நான்? ஏகானந்தமே நான். நான் யாரு? ஏக ஆனந்தம். ஏகானந்தம். இப்ப என் மனம் நிறைவடையுது. இந்த அனுபவம் வந்த உடனே மனம் நிறைவடையுது. இப்போ ஒரு குறையும் இல்லை. சாப்பாட்டு கொஞ்சம் தான் அரிசி இருக்கு, உடுக்க 2-3 துணி தான் இருக்கு, படுப்பதற்கு இருப்பது ஒரு சின்ன குடில் இருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணு காட்டிச்சு பாரு, அற்புதங்க அது. ஆனா நாம என்னெல்லாம் கற்பனை பண்றோம், இருக்குது போதாது, மன நிறைவடையில உடனே கற்பனை பண்றோம், ப்ரொஜெக்ட் பண்றோம் மைண்ட. அதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்காக ஓடணும், சாடணும், போராடணும், இழக்கிறோம். நமது உண்மைத்தன்மை யதார்த்தம் என்பது ஆனந்தமய கோஷம். அதை இழக்கிறோம். இதுதான் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கு. எத்தனை பேர் என்கிட்ட போன்ல குறை சொல்றோம், அவங்க வீட்டு கஷ்டங்களை சொல்றோம், பிரச்சனை சொல்றோம். சார் இதுக்கு என்ன விடிவு? விடிவே இல்லை. அப்படி ஒரு விடிவு கண்டிங்கன்னா இன்னும் 2 ப்ராப்ளம் வந்து நிக்குமே. அப்ப இதுக்கு ஒரே விடிவு, உண்மையை உணர்தல், அறிதல். அதான் ஞானம். அப்ப எப்போ எண்ணங்களிலிருந்து மனதை விடுபடுத்திட்டீங்களோ அப்போ உங்களுக்கு ஃப்ரீடம். துக்கம் என்பது எண்ணங்கள் தான், உண்மையிலே துக்கம் இல்லை. நீங்க அதை கண்டுபிடிக்கணும். பசி எடுக்குது, அது ஒரு துன்பம் தான், இல்லைன்னு சொல்றோம். ஆனா அந்த மாதிரி துன்பம் உடலுக்கு என்ன எவ்வளவு இருக்கு? பசி தாக இருக்கு, கழிவு நீர் 1க்கு போகணும், 2க்கு போகணும், குளிருது அல்லது வெப்பமா இருக்கு. இது உடல் மூலமாக பெறக்கூடிய, ஆன்மா பெறக்கூடிய துன்பம், அது உண்மை. ஆனா அந்த துன்பத்தை சமன் செய்வது மிக எளிது. போராடாமவே சமன் செய்ய முடியும். இப்ப அதெல்லாம் துன்பம். மனசுல இழந்ததை எண்ணி, பெற வேண்டியதை எண்ணி, இழந்ததை எண்ணி துக்கம், பெறப்போகிறோம் என்கிற எண்ணி ஒரு கற்பனை மயக்கம், மகிழ்ச்சி. இதுலதான் நம்ம சிக்கி இருக்கிறோம். எத்தனை நிபந்தனைகளை போட்டு சிக்கி வச்சிருக்கோம், எத்தனை நிபந்தனைகள், வாழ்க்கை முழுக்க முழுக்க நிபந்தனைகள். நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், ஒரு நிபந்தனையற்ற வாழ்வை நீங்க உருவாக்குங்க, ஒரு அன்கண்டிஷனல் லைஃப். எப்போ நிபந்தனை இல்லையோ அப்போ எதிர்பார்ப்பு இல்லை, அங்கேயே ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. இதெல்லாம் பண்ணினீங்க. ஏன்னா இதை விட்டுட்டு காந்த தத்துவம் என்ன சொல்லுது? பிரயோஜனம் இல்லை. இறைவனா யாரு? யாரா இருந்தா என்ன? பிரயோஜனமே இல்லை. 20 பேரால ஏன் சண்டை போடணும்? அது ஒரு கற்பனை. உலகம் எவ்வாறு தோன்றிட்டு, எந்த தத்துவம் சரி, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு 2 பேர் சேர்ந்து விவாதம் பண்றது, தன்னுடைய அறிவை வெளிக்காட்டுறதா. என்கிட்ட கேட்ட சுத்த நான்சென்ஸ். அது எந்த சென்ஸும் இல்லை. நான் படிச்சிருக்கேன் என்பதற்காக என் படிப்பை, அது ஒரு ஈகோ கிளாஷ். 2 பேருக்குள்ள உள்ள, ஷாகுலுக்கும் ராதாகிருஷ்ணனுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ். நீ சொல்றது சரியா, நான் சொல்றது சரியா, அதுதான் அது கொடுக்குமே தவிர உண்மைக்கு கொண்டே போகுது. உண்மை உணர்வதற்கு என்ன வேணும்னா ஒண்ணுமே வேண்டாம். நான் படிச்சதெல்லாம் தூக்கி குப்பையில போடும், என் பதவியை தூக்கி குப்பையில போடும். அதெல்லாம் என்னோட அடையாளம். அடையாளங்கள் எல்லாம் தவிர்த்து கொண்டு வரணும். இதுல நீங்க முதல்ல சிந்திக்க வேண்டியது, மனம் வேறு எண்ணங்கள் வேறுங்கிற முடிவுக்கு வரணும். ஆறு வேறு, நீர் ஓட்டம் வேறு.
ஆற்றில் தண்ணீர் ஓடலாம், ஓடாமே இருக்கலாம். ஆறு எப்போதும் இருக்கும், தண்ணீர் வரும் போகும். அதுபோல மனம் என்பது சாஸ்வதமானது. அது ஆதியினுடைய இறுதி வெளிப்பாடு, இறையின் இறுதி வெளிப்பாடு மனித மனம். ஆனால் அந்த மனதில் எண்ணங்களின் ஓட்டம், தொடர் ஓட்டம், நல்லா கவனிக்கணும். எண்ணங்களின் தொடர் ஓட்டம் மனதில் இல்லாத எண்ணையும் இல்லாத உலகையும் உருவாக்கி காட்டுது. இதுதான் மாயா. அப்ப இந்த உலகம் இல்லையா, மரம் இல்லையா, மலை இல்லையா, எல்லாம் இருக்கு. நான் இல்லையா, இருக்கிறேன். ஆனா உண்மையில் நான் என்னவாக இருக்கிறேனோ அதுவாக இப்ப இல்லை. உண்மை இல்லை. மனம் அந்த உண்மை, நான் உடனே சொல்றேன், உண்மை அது இல்லை. இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த மைண்ட், மனதினுடைய ப்ரொஜெக்ஷன், எண்ண ஓட்டம், தொடர் எண்ண ஓட்டம் இல்லாத எண்ணெய் இருப்பதாகவும் இல்லாத உலகை இருப்பதாகவும் காட்டுது. ஓ, உறக்கத்துல எண்ணங்கள் இல்லை, எண்ணங்களே இல்லை. ஆகவே நான் இருக்கிறது தெரியல, உலகம் இருக்கிறது தெரியாது. வேசியா வந்து கிடக்கு தெரியல. பகல்ல வேசியா வந்தா எவ்வளவு அவமானம், தூக்கத்துல வேசியா வந்து கிடக்கு தெரியல. ஏன்? எண்ணங்கள் இல்லை. ஆனா நான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? காலையில் விழித்ததும் சுகமா தூங்கினேன்னு சொல்றோமே, தெளிவா சொல்றோமே. அப்ப அதை உணர்ந்தது யாரு? அவன் தான் உண்மையான நான். அவன் யாருன்னா எண்ணங்கள் இல்லாத மனம். அத கான்சியஸ்னஸ் என்று சொல்றோம், இன்னர் பீயிங் என்று சொல்றோம், த ரியல் மைண்ட். அந்த மனதுல எண்ணங்கள் இல்லை. தூங்குனது எதுன்னு கேட்டீங்கன்னா மனம் அல்ல, எண்ணங்கள். ஏன்னா பலவாறாக எண்ணி எண்ணத்துக்கு வலு இழந்து ஓய்வு அடையுது. எண்ணங்களின் ஓய்வு தான் உறக்கம். எண்ணங்கள் மீண்டும் சக்தி கிடைக்குது, எழுந்து அலையுது, முடிச்சுக்கிட்டோம். இரவு தூக்கத்துல 2 மணி சில டைம்ல முடிச்சிருவோம். என்னன்னா அங்க ஏதோ எண்ணங்கள் பயங்கரமா ஓடும், கணக்கு ஓடும். அப்புறம் தூக்கம் வராது, தூக்கம் வராது. அந்த எண்ணங்கள் ஏன்னா நாளைக்கு அவனுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணுமே, எண்ணம் வந்துருச்சு ராத்திரி 2 மணிக்கு போச்சு. அப்ப எது உறங்கிட்டு எது விழித்தது? எண்ணங்களின் ஓட்டம், தொடர் ஓட்டம். மனம் விழிப்பதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அது நித்திய வஸ்து. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஒரு 90வது ஆண்டு வாக்குல மகிழ்ச்சி பக்கத்துல இருக்கிறேன். அவர் ஏதோ பேசிட்டு சொல்றாரு, யாரும் அவர் காதுல ஏதோ கொடுத்துருக்கு போல. எப்பா, நான் நல்லா கவனிக்கிறேன், மனம் மட்டும் இல்லேன்னு சொல்லிடாதீங்கப்பா. அப்படி ஒரு சொல்லும் போது அந்த வார்த்தையில என்ன வருதுன்னா, கெஞ்சி கேட்கிற மாதிரி சொல்றேன். ப்ளீஸ்ன்னு சொன்ன மாதிரி, எப்பா எங்கேயும் மனம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. ஏன்னா அந்த காலத்திலேயே மனம் இல்லை, மனம் என்பது மாயேன்னு சொல்லிட்டு. மனம் மாயை அல்ல, எண்ணங்களின் தொடர் ஓட்டம் ஒண்ணு வருதே, அதான் மாயை. நான் கூட அடிக்கடி மனம் மாயைன்னு சொல்லுவேனே. அப்ப மொழி வழக்குல என்ன ஆயிடுச்சுன்னா, மனமும் எண்ணங்களும் ஒன்று என்ற ஒரு கருத்து வரும்போது மனம் மாயை என்று சொல்றோம். மனம் மாயை இல்லை, மனம்தான் உண்மை. சார் என்ன சார் போன வாரம் அப்படி சொன்னீங்க, இந்த வாரம் இப்படி சொல்றீங்க? ஆமா, இங்கதான் பாருங்க, இந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க 2 வார்த்தை இருக்கு. கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு, கான்டெஸ்ட்னு ஒண்ணு. இந்த கான்டெஸ்ட்ல இந்த கான்செப்ட் சரி, பட் இதே கான்செப்ட் வேறொரு கான்டெஸ்ட் சரியான தப்பு. அது ஆங்கிலத்துல பிரிப்பாங்க. இந்த இந்த கான்டெஸ்ட் இந்த இடத்துல இந்த காரியம் சரி, இதே காரியம் அந்த இடத்துல சரியில்லை, அது கான்டெஸ்ட் மாறி போச்சு. அது மாதிரி சில நேரங்களில் சப்ஜெக்ட் பேசுற போது எண்ணங்களுடைய ஓட்டத்தையே மாணவன் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு நீங்க இன்னும் தெளிவா போகணும். மனம் வேறு, எண்ணங்கள் வேறு, ஆறு வேறு, நீர் ஓட்டம் வேறு. இந்த ரெண்டையும் வச்சு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சுட்டே போங்க. எண்ணங்கள் என்பதோ எப்பவுமே எண்ணங்களுக்கு நிகழ்காலம் என்று ஒரு சத்து கிடையாது. எண்ணங்கள் ஒண்ணு இறந்த காலத்துல இருக்கும், இல்லைன்னா வருங்காலத்துல. நிகழ்காலத்தில் எண்ணங்கள் இல்லை. அப்ப நிகழ்காலத்துல என்ன இருக்கும்? எண்ணுதல் இருக்கும், திங்கிங் இருக்கும், தாட்ஸ் இருக்காது. பழையபடி வர அந்த டிராயிங் போடுறேன், எந்த இடத்துல பெட்ரூம் போட்டா நல்லா இருக்கும். இது எண்ணங்கள் அல்ல, எண்ணுதல், திங்கிங், நாட் தாட்ஸ். எங்க திங்கிங் இருக்கோ அங்க தாட்ஸ் இருக்காது.
எங்க தாட்ஸ் இருக்கோ அங்க திங்கிங் இருக்காது. ஆனா இந்த ரெண்டுக்கும் ஒரே மாதிரி அர்த்தம் எடுக்கிறோம். தப்பு. எண்ணுதல் வேற, எண்ணங்கள் வேற. எண்ணுதல் நாம விரும்பி முயன்று ஒருமுகப்பட்டு எண்ணுகிறோம். ஆனால் எண்ணங்களோ தானாக எழுந்து ஒருமுகப்படாம பன்முகத்துல அலையும். அந்த எண்ணங்களை சிகிரிச்சு இப்ப இந்த உண்மை. அப்ப வாழ்க்கை முழுவதும் நான் சொல்றேன், முழுக்க முழுக்க கனவு. கனவு கண்டே செத்து போயிடும். என்ன பெற்றுக்கிறோம்? என்கிட்ட 100 தொழிலாளர்கள் வேலை செய்யறான். என்னுடைய சொத்துடைய மதிப்பு இவ்வளவு கோடி. நான் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அப்புறம் எப்படிலாம் வந்தேன்னு தெரியுமா? நாளைக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேன்னு தெரியுமா? நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். நானும் சொல்லியிருக்கிறேன், செய்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும், உலகத்தில் உள்ள எல்லாரும், பெரிய அரசியல் தலைவர்கள் இருந்து ஆண்டி வரைக்கும், கடந்த காலத்திலேயே நிகழ்காலத்துக்கே இல்லை, கடந்த காலம், இறந்த காலம், இந்த பெண்டுலம் மாதிரி கிளாக்ல பெண்டுலம் எங்க போகும்? இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும், டக்குன்னு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரும். சென்டர்ல நிக்காது, நிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய விசை அங்க போயிட்டு விடுது பாருங்க, அந்த விசை இங்க தள்ளுது, பழையபடி இங்க தள்ளுது. விசை, ஃபோர்ஸ் இங்கதான். அப்படிதான் இருக்கு நம்ம இடத்துல. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் போர் அடிச்சது மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. உண்மைதான், புரியறது கஷ்டம், புரிய வைக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கேட்டு இதுக்குன்னு நேர காலம் ஒதுக்கி தனிமையில உட்கார்ந்து மனசை அமைதியாக்கி இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வாழை பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் தலையை பிடிச்சிக்கலாம் தானே. அன்னைக்கு பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க ஒரு சத்தம் போடுவீங்க, மை காட், எல்லாமே ட்ரீம்ஸ். தென் ஒய் ஷுட் ஐ worry about it? எனக்கு என்ன கவலை இருக்கு? வீடு கட்டுதானா கட்டல, சொத்து பத்து இருந்தாருன்னா இல்லைன்னா, நான் இருக்கிறேன், சத்தியம் இருக்கிறது, ஒன்லி ரியாலிட்டி எக்ஸிஸ்ட். இப்போ எது இருக்கு? அன்ரியல், மாயா, கற்பனை. இதெல்லாம் அன்பர்களே, நீங்க நல்ல ஆழமா இதை விட்டுட்டு நீங்க வேற எதையும் கற்று பயனில்லை, பயனில்லை. இது ஒண்ணுதான் நீங்க முதல்ல எடுக்கணும். இதுதான் ரமண மகர்ஷி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அவர்கிட்ட வேற எந்த தத்துவ விசாரணையும் கிடையாது. ஒரே ஒரு விசாரணை, எதுனா செல்ஃப் என்கொயரி என்று சொல்லு. ஷார்ட்டா செல்ஃப் என்கொயரி. ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அவர்கிட்ட போனா, அப்படியாப்பா உட்கார், யாருக்குப்பா கஷ்டம்? எனக்குமா. உனக்குன்னா உன் உடலுக்கா அல்லது? அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. என்னையா அது கஷ்டம் வந்தா யாருக்குன்னு கேட்கிறாரு. எனக்குன்னு சொல்றேன். அந்த எனக்கு எதை குறிக்குது? அது எனக்கு என்ற சொல் எதை குறிக்குது? கண்டுபிடிச்சாங்க. போய் உட்கார். சிலவங்க வந்த வேகத்துல ஓடிடுவாங்க, கண்டுபிடிக்க தெரியல. சிலவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, ஐயா துன்பமே இல்லை. ஏன்? அந்த எனக்குன்னு சொல்ற அந்த குறிப்பு இருக்கே, அது துன்பப்படாதது, அது சச்சித் சொரூபம், ஆனந்த சொரூபம். தட் இஸ் அன்டிஸ்டர்ப்டு சோல். கண்டுபிடிச்சாங்க. ஸோ எவ்வளவு எளிதா இருக்கு பாருங்க. ஆனா ஏன் அது கடினமா இருக்கு? நம்ம இந்த உலகை விட தயாராக இல்லை. மரணத்துல ஏன் ஒருத்தரும் மரணத்தை கண்டு அஞ்சுறோம்? துன்பமா இருந்தாலும் இந்த உலகத்துல நான் இருக்கணும். எவ்வளவு ஒரு ஃபூலிஷ்னஸ் பாருங்க. இந்த உலகம் துன்பம் மிகுந்ததா இருக்கு, துன்பப்பட்டு இருக்குமே. சரி, நான் உனக்கு விடுதலை தரட்டுமா? சொல்லுங்க, செத்து போ. யார் ரெடியா இருக்கிறோம்? இல்லைங்க, மரணம் வேண்டாங்க, நான் இப்படி இருக்கேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சாகக்கூடாது. ஏன்? ஏதோ ஒண்ணும் ஏன்னுது பாருங்க, ஏதோ ஒரு சம்திங், ஒரு ஃபூலிஷ்னஸ் இருக்கு. ஸோ அன்பர்களே, நீங்க எவ்வாறாகினும் நான் இன்னைக்கு சொன்ன கருத்துக்களை மீண்டும் மீண்டும் உள்வாங்கி தனித்து அமர்ந்து சிந்தித்து தெளிவீர்களே ஆனால்
அன்னைக்கு கிடைக்கிற விடுதலை நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு அறிவு தெளிவு, ஒரு கிளாரிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இந்த ஃபூலிஷ்னஸ்ன்னு சொன்ன பாருங்க, அது இருக்காது. நான்சென்ஸ்னு சொன்ன பாருங்க, நோ சென்ஸ் இருக்காது. ஒன்லி சென்ஸ். நாளைக்கு பகல் முழுவதும் உண்மையிலே நீங்க ஒரு ஒரு ஃப்ளோட்டிங். அந்த பொண்ணு பேசி முடிச்ச பிறகு அந்த பிள்ளை எந்த இடத்துல இருக்கு, அது வயசாயிடுச்சு அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற 76 பிறந்துதான். எனக்கு அது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், வெளிநாட்டுல இருக்கு. அப்ப இன்னைக்கு அது சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு குழந்தை ஏதோ சொல்லும் பாருங்க, ஐஸ்கிரீம் வச்சுட்டு உலகமே கிடைச்சது மாதிரி அது அந்த குழந்தை பேசும். சின்ன குழந்தைல பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், உலகமே தூக்கி கையில கொடுத்த மாதிரி ஒரு நிறைவு உண்டா இல்லையா? அந்த நிறைவு அந்த பிள்ளைகிட்ட நான் பார்த்தேன். அதுல இருந்தே அப்படி மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடும்போது இன்னைக்கு அதை உங்கள்கிட்ட ஷேர் ஏற்கனவே இதை பற்றி 1-2 கருத்து அப்பப்போ சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு மீண்டும் இதை உங்கள்கிட்ட ஷேர், ஏன்னா அதிலே தான் இன்னைக்கு இருந்தேன் நான் என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.